அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் ரேவதியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரேவதி கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு தங்கராஜ். என்ன ரேவதி, உங்க வீட்டில் அவ்வளோ சந்தோஷமா இருந்த, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சரியா பேசவே மாட்டிக்கிற. ஆமா, உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க. தேவையில்லாம பேசுறதுனால உங்க வீட்டுக்கு இனி போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுறீங்க? அவங்க எல்லாரும் சரியா தான் பேசுனாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் எவ்வளோ அமைதியா இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் என் அண்ணி, இங்க அழகுமதின்னு எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். ஆனா எதுக்காக என் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது, உங்க அப்பா பேசுனதை கேட்டல, குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடட்டுமா மாப்பிள்ளைன்னு கேட்குறாரு. ஏன், நம்ம போனா போதாதா என்ன? எல்லாரையும் வேற வர வைக்கணுமா? இதுல அழகுமதியோட வீட்டிலேருந்து வருவாங்க. அதனால நம்ம எங்கேயும் போக வேண்டாம். வீட்டில் இருக்க வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும். உங்க அப்பா கிட்ட நீயே சொல்லிடு. குலதெய்வ கோயிலுக்கு நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. உங்க மாப்பிள்ளை தங்கராஜுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னால் வர முடியாதுன்னு நீயே சொல்லிடணும். புரியுதுல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, என் அண்ணன் ஏற்கனவே இனி எங்கே போனாலும் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ரேவதி, நீ வராததுனால நாங்கள் சுற்றி பார்க்க போனோம். ஆனால் உன்னை பற்றி தான் ரொம்ப யோசிச்சோன்னு சொன்னார் பாக்கியராஜ் அண்ணன். அதனால் எங்கே போனாலும் என் அண்ணன் கண்டிப்பாக என்னை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வருவார். நீங்கள் வரலனாலும் என் அண்ணன் வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவார். அவங்க கிட்ட எப்படிங்க பேசி சமாளிக்கிறது? நான் வேற எங்கேயும் போறது இல்லல்ல. அது மட்டும் இல்லாம, என் அப்பா அம்மா வீட்டுக்கு போறதே வேண்டான்னு சொன்னா எப்படிங்க? எப்பயோ தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். அப்பயும் என்ன நீங்க அனுப்பல. குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு என் வீட்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா என் அப்பா கிட்ட கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனா இப்ப அங்க போக வேண்டான்னு சொல்றீங்க. ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லும்போது, உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க வீட்ல இருக்கிறதுனால அவங்க தேவையில்லாம பேசுறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏற்கனவே அழகுமதி எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரமாட்டா. இதில் அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என் பேச்சை தான் கேட்கணும்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன கேள்வி கேட்டா எப்படி? அதனால தான் எங்கேயும் போகாமல் இருந்தாதான் என்னோட அருமை பெருமை என்னன்னு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. உங்கள் அப்பா கூப்பிட்டா உடனே குலதெய்வ கோயிலுக்கு உடனே கிளம்பி போகணுமா என்ன? அப்படிலாம் உங்கள் வீட்டில் உள்ள யார் பேச்சும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதான் இப்போ போயிட்டு வந்துட்டோம்ல, போதும். வீட்டில் இருக்க வேலையை பாரு, நம்ம பசங்களை பார்த்துக்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லும்போது, என்ன எதிர்த்து பேசுறியா? என்னையே கேள்வி கேட்குறியா? அப்படின்னு மறுபடியும் சொல்லும்போது, இல்லைங்க, நான் கேள்வி கேட்கல. என் அண்ணனுங்க, என் அப்பான்னு எல்லாரும் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்களே பதில் சொல்லுங்க. ஆனால் என்னால் வர முடியாதுன்னெலாம் பேச முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதானே பார்த்தேன், இப்போ தான் உங்கள் வீட்டிலேருந்து வந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா இப்படி பேச ஆரம்பிச்சிரு அப்படின்னு தங்கராஜ் ரேவதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு. இங்கே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, என்ன தங்கராஜ், வர வர ரேவதி ரொம்ப எதிர்த்து பேசுகிறா. இதுக்கு தான் சொன்னேன், விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கு போக வேண்டான்னு. பாத்தியா, மறுபடியும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன, சம்மந்தி வீட்டில் யாருக்கும் வேற வேலையே இல்லையா? எதுக்காக உன்னுடைய மாமனார் உடனே குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, தெரியலம்மா, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, அதனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறாங்க. நீங்களும் வரணும்னு என் மாமனார் வந்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே கோமதி வேற வந்திருக்காங்க. அவங்க தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. அப்போவே ரேவதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன். ரேவதி இங்கேயே இருக்கட்டுமேன்னு எல்லாரும் சொன்னதால தான் நானும் அமைதியாக இருந்தேன்னு சொல்லும்போது, நீ சாப்பிட்ட உடனே ரேவதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கணும். அவங்க பேச்சை நீ ஏன் கேட்குற தங்கராஜ்? எப்பயுமே இங்கே ரேவதி வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னுடைய பேச்சு தான் கேட்கணும். அவங்க பேச்சை நீ என்னைக்கும் கேட்கக்கூடாது. அப்புறம் அங்கே இருக்கிற யாரும் உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டாங்க தங்கராஜ். நீ இனி கவனமாக இருக்கணும். ஏற்கனவே அந்த வீட்டு மருமக அழகுமதியால் நமக்கு நிறைய பிரச்சனை வருது. நீயே புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் ரேவதி கவனிக்கிறாங்க. ஏற்கனவே என் வீட்டுக்காரர் தங்கராஜ் என் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. தேவையில்லாமல் வந்து கோவப்படுறாரு தங்கராஜ். இதில் என் மாமியார் வேற இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு ரேவதி வந்து யோசிக்கிறாங்க. தங்கராஜ் என் வீட்டுக்கு வந்த உடனே என் அப்பா, என் அண்ணன் எல்லாரும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் வந்து அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக சந்தோஷமாக பேசுகிற தங்கராஜ் மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. என் மாமியாரும் திருந்த மாட்டாங்க, என் வீட்டுக்காரர் தங்கராஜும் திருந்த போகிறதே இல்லை அப்படின்னு ரேவதி வந்து யோசிக்கிறாங்க.
குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக என் அண்ணன் பாக்கியராஜ் குலதெய்வ கோயிலுக்கு நான் வரலன்னு சொன்னாலும் என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக என் வீட்டுக்கே வந்துருவாருன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே சுற்றி பார்க்க நான் போகலன்னு என் அண்ணன் என்கிட்ட ரொம்ப மனசு வேதனையோடு பேசினார்ல. ஆனால் இந்த முறை தங்கராஜ் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நான் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போவேன் அப்படின்னு ரேவதி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ராஜலக்ஷ்மி ராகவன் கிட்ட பேசும்போது, சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லணும்னு சொன்னீங்க. ஆமாம், யாரெல்லாம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சம்மந்தி வீட்டில் பேசணும். அழகுமதியோட அப்பா கிட்ட நான் பேசிடுறேன். மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லிட்டோம். அதனால எல்லாரும் சந்தோஷமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் அழகுமதி வீட்டில் சொல்லணும்னு சொல்கிறீங்க. ஆனால் மலரோட வீட்டில் சொல்ல வேண்டாமா? மலரோட வீட்டிலேருந்து எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு ஏன் நீங்கள் யோசிக்கவே இல்லை? அப்படி நீங்கள் உங்கள் சம்மந்திக்கிட்ட பேசுனீங்கன்னா மலர் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லும்போது, கோமதி, நாங்கள் மலர் வீட்டில் பேசுகிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்காது. மலர் வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு மாப்பிள்ளை சொல்லுவார். அதனால மலரோட அம்மா கிட்ட நான் பேசலை அப்படின்னு சொல்லும்போது, மலரோட அம்மாவும் உங்கள் சம்மந்தி தானே, அவங்க கிட்ட பேசி அவங்களும் குலதெய்வ கோயிலுக்கு வந்தா மலர் சந்தோஷப்படுவா. அப்போ தானே உங்கள் பையன் பாக்கியராஜும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க கோமதி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கோமதி சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து ராகவன் வந்து யோசிக்கிறாரு. மலர் வீட்டிலேருந்து வந்தால் இங்கே வந்து தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. மலர் வீட்டிலேருந்து யாரெல்லாம் வராங்களோ எல்லார்கிட்டேயும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வார் தங்கராஜ் மாப்பிள்ளை. ஆனாலும் கோமதி சொல்கிறது சரிதான். எல்லாரும் சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு ராகவன் யோசிக்கும்போது, என்னண்ணே ரொம்ப யோசிக்கிறீங்க? அண்ணே, நீங்கள் மலரோட அம்மா கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. சரி கோமதி, நான் பேசுகிறேன். ஆமாம் ராஜலக்ஷ்மி, நீயே இங்கே மலரோட அம்மா கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக பேசணுமாங்க. அப்புறம் தங்கராஜ் மாப்பிள்ளை என்ன யோசிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசு அப்படின்னு சொல்லிடுறாரு ராகவன். உடனே இங்கே ராஜலக்ஷ்மியும் கோமதி சொன்ன மாதிரியே மலரோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்போது, மலர் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டயும் பேசிட்டோம் கோமதி, போதுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க கோமதி. அந்த சமயம் மலரு அழுதுகிட்டே வராங்க. அ அம்மா, நீங்க இப்படி ஒரு உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ராஜலட்சுமி அத்தையும், ராகவன் மாமாவும் எங்க வீட்ல யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா, என் அம்மாவும், என் தம்பின்னு என் வீட்ல உள்ள எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னதால தான் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பாக்யராஜ், என்ன இருந்தாலும் மலர் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இப்படிலாம் பேசினேன்னு சொல்லும்போது, நானே என் அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் பேசியிருக்கணும். ஆனா என்ன செய்ய? அப்படியே நான் வந்து மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா, என் அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு பாக்யராஜ். மலரு, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? கண்டிப்பா நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, உங்க அம்மா வேற வரப்போறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆறுதலா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் வந்து அ இங்க ராகவன் வந்து தங்கராஜுக்கு ஃபோன் பண்றாங்க. "மாப்ள, நீங்க கிளம்பிட்டீங்கல்ல? நீங்க கோயிலுக்கு வந்துருவீங்கல்ல? இல்ல நாங்க வந்து கூப்பிட வரணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மாமா, நீங்க கிளம்புங்க. நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி சொல்றாங்க, "என் அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. என் அண்ணனும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. நம்ம கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போறோம்ல. இல்ல ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்ல போறீங்களா? ஏன்னா, நான் எங்கேயாவது கிளம்பணும்னு நினைக்கும்போது, நெறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, என் பேச்ச கேட்காம, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்காம கிளம்பிருவீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ரேவதி. "போதும் போதும். ஏன் இவ்ளோ பேசுற? அதான் நாங்களே வரோன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன்ல." "ஆமா, நீயும் பாக்கியராஜும் என்ன ஏமாத்திருக்கீங்க. என்கிட்ட நெறைய பொய் சொல்லியிருக்கீங்க. உண்மைய சொல்லாம என் வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. ஆனா, இதெல்லாம் மறந்துட்டு போனா போதுன்னு உங்க வீட்ல கூப்பிட்ட உடனே கோயிலுக்கு வரணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படியே பேசுறீங்க? எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாதுன்னு" சொல்லும்போது, "என் தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சது நீங்க எல்லாரும் தான். ஆனா இப்ப மலரு உங்க வீட்ல ரொம்ப சந்தோஷமா மருமகளா தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கிறா. ஆனா என் தங்கச்சிய பத்தி யாருமே யோசிக்கலல்ல. என் தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சுட்டு, நீங்க எல்லாரும் நிம்மதியா, சந்தோஷமா சுத்தி பார்க்க போவீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க, விருந்து ஏற்பாடெல்லாம் செய்வீங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்கணும். உங்க அப்பா பேச்ச கேட்டு, உங்க அப்பா சொல்ற இடத்துக்குலாம் உன்ன கூப்ட்டு போகணும். அப்படிதானே?"
உங்க வீட்ல உள்ள எல்லாரும் என்னை ஏமாத்திருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணுன்ற எண்ணத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நீயும் இந்த உண்மைய சொல்லாம இருந்திருக்க. இப்ப உங்க அப்பா ஃபோன் பண்ணுவாரு, உங்க அண்ணன் ஃபோன் பண்ண உடனே, உடனே கிளம்பி போகணும்னு நீ சொன்னா, உன் பேச்ச நான் கேட்கணுமா? அப்படின்னு சொல்லும்போது, போதுங்க. நான் குலதெய்வ கோயிலுக்கு போகல. நான் வீட்லயே இருக்கேன். ஆனா, நான் நிம்மதியா இருக்கணுங்க. இந்த வீட்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு என் வீட்ல உள்ள எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதனால தான் உங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா, இங்க என்னலாம் நீங்க பேசுறீங்க, எவ்வளோ பிரச்சனை செய்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல? அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்? இந்த உண்மைய நீ சொல்ல வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க. நான் எதுக்காக உங்கள பத்தி சொல்லப் போறேன்? நீங்க நல்லா தான் என்ன பார்த்துக்கிறீங்க." அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. "அப்புறம் அமைதியா இரு. நம்ம எங்கேயும் போக வேண்டாம். நீ தான் சொல்லிட்டல்ல, குலதெய்வ கோயிலுக்கு நான் போகலன்னு. அப்புறம் என்ன? நான் இப்பவே கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். என் அண்ணன் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, "பாக்கியராஜ் தானே ஃபோன் பண்றான். பரவால்ல. உங்க அண்ணன் ஃபோன் பண்ணா எனக்கென்ன?" அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாக்கியராஜ் உடனே தங்கராஜுக்கு ஃபோன் பண்றாரு. "மாமா, என்ன மாமா? இவ்ளோ நேரம் நாங்க பார்த்துட்ருக்கோம். நீங்க இன்னும் வரவே இல்லையே! உங்களுக்கு ஏதாவது வேல இருக்கா? உங்கள கூப்பிடுறதுக்கு நானே வரேன் மாமா. இல்ல உங்களுக்கு ஏதாவது வேல இருந்தா, அ ரேவதியவாது அனுப்பி வைக்க வேண்டியது தானே? ரேவதிய நானே வந்து கூப்பிட வரேனே!" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பாக்யராஜ், நானே வந்துடுறேன். என்ன ரேவதிய கூப்பிட்டு வரணும் அவ்வளவுதானே? நான் வரலனாலும் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி இல்ல மாமா. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நெறைய வேலை இருக்குன்னு சொல்றீங்க. ஏற்கனவே சுத்தி பார்க்க ரேவதி வரல. ரேவதி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா. நாங்களும் ரேவதி சுத்தி பார்க்க வரலையேன்னு ரொம்ப யோசிச்சோம். ஆனா, இந்த முறையும் அப்படி இருக்க முடியாது. ரேவதிய கூப்பிட்டு போறதுக்கு நானே வரேனே! உங்களால வர முடியலனாலும், கண்டிப்பா ரேவதி இப்ப குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம்னு சொல்லும்போது, "பரவால்ல பாக்யராஜ். உங்களுக்கு எல்லாம் ரேவதி மேல தான் ரொம்ப அக்கறை இருக்கு. என்ன பத்தி யோசிக்கவே மாட்டீங்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உடனே கிளம்பி வாங்க. இல்ல நானே வரேன்." அப்படின்னு பாக்யராஜ் பேசும்போது, ரேவதிய கூப்பிட்டு, "நானே வரேன். போதுமா? ஃபோன வைங்க." அப்படின்னு சொல்லிடுறாரு. "ஏன் அண்ணன்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறீங்கன்னு?" சொல்லும்போது, "உங்க அண்ணன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? நான் யார்கிட்டயாவது அங்க பேசுறேனா? இல்லையே! சுரேஷு எனக்கு ஃபோன் பண்றதே இல்ல. பாக்யராஜ் இப்ப ரேவதி கிட்ட பேசணும்னு தான் ஃபோன் பண்றான். அதனால உங்க வீட்ல யாருமே எனக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதையே தரல. இருந்தாலும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா, உங்க அப்பா என் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் சொன்னா சரியா இருக்கும்னு உங்க அம்மா நம்புறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக வரேன். ஆனா, உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க யாராவது தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யட்டும். அப்புறம் நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, "இல்லங்க, நீங்க தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்ய வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதனால நீங்க தேவையில்லாம பேச வேண்டாங்க. நீங்க எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம்." அப்படின்னு ரேவதி சொல்லும்போது, தங்கராஜ் ரொம்ப கோவமா அங்க குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி வராரு. ஒவ்வொருத்தரும் வந்து தங்கராஜ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "மாமா, நான் சொன்ன மாரியே வந்துட்டேன்ல." அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லையே! ரேவதியவும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் சந்தோஷமா இருக்கு. மாப்பிள, நல்ல வேளை ரேவதிய கூப்பிட்டு வந்தீங்க." அப்படின்னு சொல்றாங்க ராஜலக்ஷ்மி. உடனே பாக்யராஜ் வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது, "பாக்யராஜ், நான் வரலன்னு இவ்ளோ நேரம் ஃபோன் பண்ணீங்க. வந்ததுக்கு அப்புறமா கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்ல, மலரோட வீட்லேருந்து எல்லாரும் வராங்க. அதான் அவங்க இன்னும் வரலன்னு பார்த்துட்ருக்கேன். என் மாமியார் எல்லாம் வராங்கல்ல, அதான் அவங்கள போய் கூப்பிட்டு வரணுமா என்னன்னு பார்க்குறேன்னு" சொல்லும்போது, "என்னது? மலர் வீட்லேருந்து எல்லாரும் வராங்களா?" அப்படின்னு கேட்ட உடனே, "ஆமா, நான் தான் சொன்னேன். எல்லாரும் வரும்போது மலர் வீட்லேருந்து வர வேண்டாமான்னு நான் தான் இவங்க கிட்ட சொன்னேன்." அப்படின்னு சொல்றாங்க கோமதி. "உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? அவங்க கிட்ட பேசக்கூடாது. அவங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம அம் இப்படிலாம் பேசுனீங்க?" அப்படின்னு கோமதி கிட்ட தங்கராஜ் வந்து கேள்வி கேட்கும்போது, ரேவதி சொல்றாங்க, "உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேல? நீங்க அமைதியா இருங்க. என் அப்பா, அம்மாவும் மனசு மாறி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? கோமதி செஞ்சதெல்லாம் சரிதான். அமைதியா இருங்கன்னு" சொல்லும்போது, "என்ன? எனக்கு சப்போர்ட் பண்ணாம, உங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? இதெல்லாம் சரியில்ல ரேவதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கேன். நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. நீ தேவையில்லாம பேசாத ரேவதி. அமைதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பாக்யராஜ் கிட்ட வந்து பேசுறாரு. "என்ன பாக்யராஜ்? உங்க வீட்ல தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா, உன்னுடைய மாமியார் வராங்க, இங்க மலரோட தம்பி வராங்கன்னு நீ எதுக்காக இவ்ளோ சந்தோஷப்படுற? அவங்க யாரும் வர வேண்டான்னு இப்பவே ஃபோன் பண்ணு." அப்படின்னு சொல்லும்போது, பாக்யராஜ் வந்து சொல்றாங்க, "என்ன மாமா நீங்க?
நீங்கள் ரேவதியை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள் வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு என்னோட மாமியார் வராங்க, மலரோட வீட்டிலேருந்து வராங்கன்னு நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்காக அவங்கள ஏன் வர வேண்டான்னு சொல்லணும்? எங்கள் வீட்டுக்கு தானே வர வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு தானே வராங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எப்படி எங்களுக்கு சொந்தக்காரங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் எங்களுக்கு முக்கியம். அவங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான். உங்கள் எல்லாரையும் வர வச்சுட்டு அவங்கள கூப்பிடாம இருந்தா எப்படி? அப்படின்னு மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு பாக்யராஜ். இதை பார்த்த உடனே கோமதி சொல்கிறாங்க, இப்போ தான் பாக்யராஜ் ரொம்ப தெளிவாக மலருக்காக பேசிகிட்டு இருக்காரு. பாக்யராஜ் பேசுறதும் சரிதானே. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னா மலர் வீட்டிலேருந்தும் வரணும்ல. அவங்கள மட்டும் கூப்பிடாம இருந்தா எப்படி? என்னப்பா தங்கராஜ், இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? நீங்க எதுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க கோமதி. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா நீங்க எங்க வீட்டு சொந்தக்காரங்க. ஆனா என் மாமாவும் இங்க ராஜலட்சுமி என் பேச்சை கேட்காம இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மாமா இதெல்லாம்? நான் தான் இங்க வரேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காக மலர் வீட்டில் உள்ளவங்கள வர வச்சிருக்கீங்க? மலரு, இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா? ஆமா, உனக்கு தான் தெரியும்ல அவங்க யாரும் இங்க வரக்கூடாதுன்னு. அப்புறம் நீயும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீங்க என்கிட்ட பேசுங்க. மலர் ரொம்ப பாவம். எதுக்கு மலர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாரு பாக்யராஜ். என்ன மாமா, பாக்யராஜ் என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். மலர்கிட்ட நான் கேள்வி கேட்டா பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? நான் இங்க வந்தது உங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லையா? என்ன மாமா, என் பேச்ச கேட்காம கோமதி பேச்ச கேட்டு மலர் வீட்லேருந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க. அப்ப இனி என் பேச்ச கேட்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? இப்போவே ரேவதியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது கோமதி சொல்கிறாங்க, என்ன தம்பி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்கள் பேசுகிறதுலாம் சரியா இருக்கா? ரேவதி இப்போ தான் வந்தா. எல்லாரும் சந்தோஷமாக பேசணும்னு நினைக்கும்போது உடனே எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தானே. ஆமாம், என்ன நடக்குது? எதுக்கு மலரு உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு தங்கராஜ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது மலரு பதில் பேசாமல் பாக்யராஜை பார்க்கும்போது பாக்யராஜ் வந்து என் மாமியார் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா பேசுறாரு. நான் இவ்வளோ சொல்கிறேன், இப்போவும் பாக்யராஜ் இப்படிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான்ல அப்படின்னு ரொம்ப கோவமா தங்கராஜ் பார்க்கும்போது அங்கே வந்து சுரேஷ் வந்து, மாமா கோவப்படாமல் அமைதியாக இருங்க, அவங்க தான் வந்துட்டாங்கல்ல, எல்லாரும் சந்தோஷமா இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்ய வேண்டாம், நீங்கள் பொறுமையாக இருங்க மாமா அப்படின்னு சுரேஷ் பேசும்போது இங்கே அழகுமதி சொல்கிறாங்க, தங்கராஜுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சா இப்படி ஏதாவது பிரச்சனை செய்யணுன்றது தான் இங்க தங்கராஜோட வேலையாவே இருக்கும் அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க. ஆனா இங்க மீனா, ராஜி, கோமதி எல்லாரும் யோசிக்கிறாங்க, தங்கராஜ் எதுக்கு மலர் வீட்ல இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு ஏன் இப்படிலாம் பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அங்க மலரோட அம்மா வந்ததுக்கு அப்புறமா ராகவனும் ராஜலட்சுமியும் சரியா அவங்க கிட்ட பேசாம இருக்கும்போது இதை பார்த்த கோமதி, வாங்கம்மா எப்படி இருக்கீங்க, நாங்கள் இவங்களோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மலரு, உங்கள் அம்மா வந்திருக்காங்க, சந்தோஷமாக பேசாமல் என்ன அமைதியாக இருக்குன்னு கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வருவீங்க, உங்ககிட்ட பேசணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே மலரு, நான் தான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அமைதியாக இருக்க, அவங்கக்கிட்ட வந்து உன்னுடைய மாமியார் மாமனார் யாருமே பேசலை, நீயாவது பேசலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பேசினாலும் வீட்டில் உள்ளவங்க கோவப்படுவாங்க, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது மலரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க. அம்மா வாங்கம்மா அப்படின்னு அங்கே மலர் கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா ஏம்மா வந்தீங்கன்னு கேட்கும்போது உன்னுடைய மாமியார் ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் வராமல் இருந்தா எப்படின்னு சொல்லும்போது தங்கராஜ் அண்ணன் வந்திருக்காரு, வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, எதுக்கு என் பேச்சை கேட்காம மலர் வீட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு, நான் என்னம்மா செய்கிறது, அம்மா பேசாமல் இங்கேருந்து கிளம்பிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே நானே வரணும்னு யோசிக்கலையே, உன்னுடைய மாமியார் கூப்பிட்டதால தானே வந்தேன், இப்போ என்ன இப்படி பேசுகிற மலரு, என்ன செய்கிறது அப்படின்னு பேசும்போது பாக்யராஜ் வந்து, அத்தை நீங்கள் வாங்க அத்தை, எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறேன்ல அத்தை, நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது பாக்யராஜ், என்ன உன்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து வந்த எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் தானே பார்த்துக்க முடியும், நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு பாக்யராஜ் எதிர்த்து பேசும்போது தங்கராஜ் ரொம்பவே கோபமாக இருக்காரு. உடனே தங்கராஜ் மலரோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, இங்கே வரணும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்கள் மலரோட மாமியார் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேனே, உங்களால தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, மலரு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக நீங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பேசும்போது, அண்ணே அவங்க என்னென்ன செஞ்சாங்க, ஏன்னா இப்படி கோவப்படுறீங்கன்னு மலர் கேள்வி கேட்குறாங்க. என்ன மலரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி எதிர்த்து பேசுறியா, நீயும் பாக்யராஜும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பியிருக்கீங்க,
இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கீங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மலரு நீ தான். என் தங்கச்சி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் இப்போ இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்துட்ட. ஆனால் என் தங்கச்சியை நினச்சி தினமும் நானும் என் அம்மாவும் மனசு வேதனைப்படுறோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தானே இருக்குது. இப்போ உங்கள் அம்மா கிட்ட நான் கேள்வி கேட்டால் என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு இங்கே மலரை பலார்னு வெளுத்து வாங்க முயற்சி செய்யும்போது அங்கே வந்த பாக்கியராஜ், மாமா என்ன மாமா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் மலரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்க. எவ்வளோதான் நான் பொறுமையாக இருக்க முடியும்? என் மாமியார் இங்கே வந்திருக்காங்கன்னு நானும் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லை. இப்போவே மலர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன் முன்னாடியே மலர்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறீங்க. என் மாமியார்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்? வேணும்னா நீங்கள் இங்கே இருங்க, இல்லையா இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க. ஆனால் மலர்கிட்டையும் மலர் வீட்டிலேருந்து வந்தவங்க கிட்டேயும் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். மலர் இப்போ என்ன சொல்லிட்டான்னு இப்படி கோவப்படுறீங்க? இல்லை நீங்கள் செய்கிறது எல்லாமே சரின்னு நினைக்கிறீங்களா? மலரு, நீ எதுக்காக மலரு அழுதுட்ருக்க? உனக்காக பேச நான் இருக்கேன். எப்பயுமே என் அம்மா கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, என் அப்பா கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு மலர் நிறைய வேலை செய்யும்போது நான் அமைதியாக இருந்திருக்கேன். மலருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லார் முன்னாடியும் மலரை தலகுனிய வைக்கணும்னு நினச்சா நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? போதுமாமா, நீங்கள் எதுக்கு தான் இங்கே வந்தீங்கன்னு தெரியல. பொறுமையாக எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசாமல் எல்லாரும் உங்கள் பேச்சை தான் கேட்கணும்னு நினச்சா எப்படி மாமா? எங்கள் வீட்டுக்கு மலர் வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கணுமா? மலர் என் மனைவி மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு மருமக. ஏன் மலரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து வந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க எப்பயும் போல் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்ககிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க. உங்களால் தான் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் தான் யாரையும் புரிஞ்சிக்க மாட்டிங்களே. உங்கள் பேச்சை தான் நாங்கள் கேட்கணும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரின்னு நாங்கள் அமைதியாக இருக்கணும். அப்போ நீங்கள் எங்களை பாராட்டி பேசுவீங்க. ஆனால் மலர் எவ்வளோ பொறுப்பாக அம்மா சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்கே எப்பயுமே அம்மாவை எதிர்த்து பேசாமல் பொறுப்பான மருமகளாக இருக்கான்னு எனக்கு தெரியும். மலர் எனக்கு மனைவியாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி வசதியான வாழ்க்கை வேணும்னு நான் என்றைக்குமே யோசிக்கல. அதனால தான் நான் விரும்பின மலரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போயாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் தங்கச்சியை பற்றி யோசிக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பிரச்சனை செஞ்சோம்? நீங்கள் எங்களை புரிஞ்சிக்கல. அதான் தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறீங்க. மலரை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். மலரை நான் தான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். மலருக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நான் கொடுப்பேன். தேவையில்லாமல் என் மாமியார்கிட்ட பேசி பிரச்சனை செய்ய வேண்டாம். மலர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்னா மலர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டால் நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மலரு, பாக்கியராஜ் இப்படிலாம் பேசவே மாட்டான். மலரு, இது எல்லாமே உன்னுடைய வேலை தானே. பாக்கியராஜ் இப்போ என்னை எதிர்த்து பேசுறதுக்கு காரணமே நீ தானே மலரு. நீ எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் இங்கே பாக்கியராஜ் சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் என்னை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசிட்டான்ல. இப்படி பாக்கியராஜ் பேசினதுக்கப்புறமா நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்கிறியா மலரு? நீ எப்படி சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது, போதுமாமா, நானும் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? ஒரு பக்கம் ரேவதிக்கு பிரச்சனை செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் மலரை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரின்னு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல. உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நான் இப்படி தான் மலருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது, வேண்டாம் பாக்கியராஜ், மலரு பாக்கியராஜ்கிட்ட நீயே சொல்லு, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லு மலரு அப்படின்னு சொல்லும்போது, இதில் நான் என்ன பேச முடியும்? நீங்கள் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அப்படின்னு மலரு அழ ஆரம்பிக்கிறாங்க. மலரு இவ்வளோ மனசு வேதனைப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தானே. நீங்கள் இங்கே வரணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம், நினச்சோம். ஆனால் நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு யோசிக்கிற மாதிரி செய்கிறீங்க மாமா. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு பாக்கியராஜ். மலருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பாக்கியராஜ் எல்லார் முன்னாடி என்னை தலகுனிய வச்சுட்டான்னு இங்கே ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு தங்கராஜ். அந்த சமயம் ரேவதி சொல்கிறாங்க, அண்ணே நீ பேசுனது எல்லாமே சரிதான், தங்கராஜ் திருந்தவே மாட்டாரு. அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, தங்கராஜ் இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது. எல்லாரும் சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு வந்தோம். ஆனால் தங்கராஜ் பேசின பேச்சால் இப்போ எல்லாரும் ரொம்ப மனசு வேதனைப்படுறீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தங்கராஜ் தான். பாக்கியராஜ் இங்கே மலருக்கு சப்போர்ட் பண்ணது தான் சரி அப்படின்னு தங்கராஜ் மேலே ரேவதி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. பாக்கியராஜ் பேசினதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மலர்.